ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அப்படி என்றால் வேதாகமத்திலே ஒரு வார்த்தை உண்டு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக ஏற்படுத்தப்பட்ட, அவருக்காக அவருடைய துதியை சொல்லக்கூடிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் உயர்த்துவதும் அவரை ஆராதிப்பதும் அவருக்கு நன்றி சொல்லுவதும் தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஏதோ சபைக்காக நாம் வருகிறோம், சபை ஒரு கடமை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நாம் ஆண்டவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் ஒரு சபையை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கடந்த 4 மாதமும் ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டின் 4 மாதமும் நம்மை பாதுகாத்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 4 மாதமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த 5வது மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. This is the special month. ஏனென்றால் 5 என்றால் கிருபை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த மாதம் ஒரு கிருபையின் மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிற மாதமாக, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபைனா அது முழுவதும் நமக்கு செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. நம்முடைய கைகளில் 5 விரல்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 5 விரல்களும் சேர்ந்து ஒரு பொருளை எடுக்கும் என்றால், அந்த 5 விரலும் ஒட்டுமொத்த விரலும் தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது ஒரு பொருள் தானாக அதிலிருந்து சுமக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி என்றால் நாம் ஒத்துழைக்கும் பொழுது, நாம் ஒருமனப்படும் பொழுது, சபை குடும்பம் ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுவார். இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்கள் பயங்கரமாயிருக்கும். ஆமென். நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேலாக அதிகமாய் செய்கிறவர். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனே, நினைக்கையிலே உம்மை அல்லா வேறே தெய்வம் உண்மையாக இங்கில்லையே. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, உம்மை அல்லா வேறே தெய்வம் உண்மையாக இங்கில்லையே. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அப்பா, உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் உம்மை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிழ்ந்து கொண்டாட வந்திருக்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு நீர் பேசும், எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நீர் தருவீராக. எங்கள் உடைக்கப்பட்ட இருதயங்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை உருவாக்கட்டும், எங்கள் சபையை உருவாக்கட்டும், எங்கள் குடும்பங்களை உருவாக்கட்டும், எங்கள் வாழ்க்கையை கட்டட்டும். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள், சந்தோஷமா இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் ஒரு ஜூஸ் கடைக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க உட்கார்ந்திருந்தார்கள். அந்த 10-15 பசங்கள்ல 4 பேர் தான் பேசிட்டு இருக்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணுகிறான், கான்வர்சேஷன்.
மீதி எல்லாரும் ஒவ்வொரு திசையில் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கிறான். ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டான், ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டான், ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டான், ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில மொபைல் நோண்டிட்டு இருந்தாங்க. உடனே நான் என் நண்பரை அழைத்து, இந்த பசங்க எல்லாம் இங்க வந்தா இருக்காங்கல்ல, ஜூஸ் குடிக்கல, ஜூஸ் அப்படியே இருக்குது எல்லாத்துக்கும். ஏன்னா அந்த கடை வந்து பை 1 get 1 ஃப்ரீ. அப்போ 15 பேர் வந்தா 7 ஜூஸ் ஆர்டர் பண்ண போது 7 ஜூஸ் ஃப்ரீ. 4 பசங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீதி எல்லாருடைய கவனமும் இந்த மொபைல் இருக்கிறது. இரவு உணவு அருந்துவதற்காக ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த பையன், ஒரே பையன், அவன் பாட்டில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். வாயெல்லாம் இங்கே ஆயிருக்குது. அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்பாவும் பிள்ளையும் பையனும், அப்பாவும் அம்மாவும் இந்த மொபைல் நோண்ட ஆரம்பிச்சவங்க. அந்த பையன் சாப்பிட்டு முடிச்சு போய் கை கழுவிட்டு வந்து வாயிலெல்லாம் அப்படி இருக்கு. நான் பக்கத்தில் என்னுடைய நண்பரை பார்த்து சொன்னேன், அந்த பையன் பாரு போய் வாயை கழுவிட்டு வந்தான். அந்த பையனுடைய வாயில் எல்லாம் இன்னும் சாப்பாடு இருக்குது, சரியா கழுவலை, அதை துடைக்கலை. ஆனால் தன் பெற்றோர்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி அந்த மொபைலை வச்சுட்டு அது போய் கை கழுவ போவாங்கன்னு பார்த்தா, அந்த மொபைல் எடுத்துக்கிட்டே அந்த அம்மா போகுது. இப்படி போய் கரெக்டாக ஒரு கண்ணாடி மேலே ஒரு முட்டுச்சு. அப்புறம் தான் அந்த அம்மா பார்க்குது. இன்றைக்கு உலகம் தன்னை மறந்து, தன் உருவாக்கினவரை மறந்து, தன்னுடைய நிலைகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்மை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நாம் மறந்து போகலாம், ஒருவேளை நம்முடைய நினைவுகள் நம்மை மறக்க செய்யலாம். ஆனால் நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? நம்ம சொல்றதை காட்டிலும் இயேசுடைய பிறப்பன்னைக்கு, இயேசுடைய மரணத்தின் அன்னைக்கு உலகத்தார் சொல்லுவாங்க பாருங்க, எதற்காக இயேசு இந்த பூமியில வந்தார், இயேசப்பா எதுக்கு இந்த பூமியில வந்தார் என்பதை உலக மக்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் வந்ததின் நோக்கம் என்ன? நீங்களும் நானும் படுகிற கஷ்டத்தையும் வியாதிகளையும் துன்பங்களையும், ஆமென், நாம் படுகிற பாடுகளையும் நீக்குவதற்காகத்தான் அவர் வந்தார். நம்முடைய வேதனைகளை மாற்றுவதற்கு தான் அவர் வந்தார். நம்முடைய வியாதியை சுகப்படுத்தத்தான் அவர் வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். நம்மை குணமாக்க அவர் வந்தார். நம்மை மீண்டும் அங்கே சேர்த்துக் கொள்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் வந்தார். ஆமென். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. The book of Matthew chapter 8 verse 17. மலையாளத்தில் சத்தமாக, അവൻ നമ്മുടെ ബലഹീനതകളെ എടുത്ത് വ്യാധികളെ ചുമന്നു എന്ന് യെശയ്യാ പ്രവാചകൻ പറഞ്ഞത് നിവൃത്തിയാകുവാൻ തന്നെ. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா. யார் தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார்? ஹல்லேலூயா. யார் தன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, தட் மீன்ஸ் நம்முடைய வேதனையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். குடு, நான் வாங்கிக்கிறேன். சென்னையில் இருக்கிறதான உலக பிரசித்தி பெற்ற கடற்கரையில் ஒன்று மெரினா பீச். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மெரினா கடற்கரை நன்றாக தெரியும். ஒரு குடும்பம் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது. திடீரென்று தன்னுடைய பையனை, ஆமென், அலை இழுத்து கொண்டு போய்விட்டது, தண்ணீர் இழுத்து கொண்டு போய்விட்டது. தான் பெற்ற பையனை காப்பாற்றுவதற்காக தகப்பனார் உடனே அவர் போய் அந்த பையனை காப்பாற்ற போகவில்லை. அவர் கூப்பிடுகிறார், ஐயோ யாராவது வாருங்கள் என் பையனை காப்பாற்ற. எப்படிங்க? தான் பையனை அலை இழுத்து கொண்டு போய்விட்டது. தான் பெற்ற பையன், என்னுடைய வித்து, என்னுடைய சந்ததி,
ஆமீன் மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார் என்கிற ஆமீன் ஒரு உணர்வு இருக்கும் பொழுது, தனக்கு மேல் இருந்த மரண பயத்தினால் நான் போய் காப்பாற்றாவிட்டால் நானும் மரித்து விடுவேனோ என்கிற ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில், ஆமீன் ஒரு தயக்கத்தில் அவர் கூப்பிடுகிறார், ஐயோ யாராவது வாருங்கள் என் மகனை காப்பாற்ற. இந்த உலகத்தில் தன்னை பெற்றுக்கொண்ட அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சகோதர சகோதரிகள் யாரா இருக்கட்டும், தன்னுடைய வேதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே ஆமென் மனிதனாய் அவதரித்த இயேசு நீங்களும் நானும் வேதனைப்படுகிறதை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த தகப்பனார் தன்னுடைய மகன் சாகிறதை யாரோ வந்து காப்பாற்றுங்கள், தான் பெற்ற பையனை யாரோ வந்து காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? தன்னுடைய பலவீனங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒருவேளை இந்த கால வேளையில நம்ம ஒரு வேதனையினோடு, ஒரு துக்கத்துல, ஒரு சமாதானம் இழந்து, ஒரு ஆமென் மிகவும் மனமுறிவடையப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்றால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் உண்டு, நம்முடைய வேதனைகளை சுமக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, நம்முடைய கவலைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவன் உண்டு. அவரிடத்தில் நாம் செல்லுவோம். அதனாலதான் ஆலயத்துக்கு வாருங்கள், அதனாலதான் தேவனிடத்தில் வாருங்கள், அதனாலதான் நம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மிக அற்புதமான வேத புத்தகம். எங்கேயுமே அவர் யாரையும் ஆமென் தேடி போக வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எங்கேயாவது ஆண்டவரோ சீஷர்களோ இல்ல வேதத்தை எழுதினவர்களோ நீங்கள் வேற யாரையும் தேடி போங்கள் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா? அவர் சொன்னாரு, என்னிடத்து வாருங்கள், come to me, I will give a peace and rest. Hallelujah. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த காலவேளையில நாம் பலவீனவர்களாய் இருக்கோம் என்றால் நம்முடைய பலவீனத்தை சுமக்க ஒரு ஆண்டவர் உண்டு. அதே அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் எல்லாரும் கூடிய இடத்தில் வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? ஏதோ ஒரு ஆமென் தேவகுமாரன், பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு குமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் சகல வியாதிகளையும் சுகமாக்குகிறார், சமாதானம் இல்லாதவருக்கு சமாதானம் தருகிறார், ஆமென் குறை உள்ளவர்களை நிறைவாக்குகிறார் என்று அறிந்து ஒரு குஷ்டரோகி ஆமென் ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றார். இதுதான் விசுவாசம். அவன் ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், என்னை குணமாக்கும் என்று சொன்னது மாத்திரமல்ல, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். If you have illness, you make me clean. என்னை சுத்தமாக்கும். அவன் ஒரு குஷ்டரோகி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவன் ஒரு குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகி தன்னுடைய உடம்பெல்லாம் ஆமென் நாற்றம் எடுத்த ஒரு சூழ்நிலை. அந்த உடம்பெல்லாம் கொப்பளங்கள் வந்து அது உடைந்து அதிலிருந்து ரத்தமும் சலமும் வந்து ஆமென் பக்கத்துல யாருமே போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போனால் அவர் மனிதனை போல நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல, அவர் மனிதனை போல நம்மை ஒதுக்குகிறவர் அல்ல, அவர் மனிதனை போல நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை சேர்த்துக் கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் அந்த குஷ்டரோகி இருந்தபடினாலே அவன் தேவனிடத்தில் வந்து அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஆண்டவரே உம்மால் இதை செய்ய கூடும் என்று சொல்லி பாருங்கள். ஆமென். அதனால அருமையான பெக்மான்ஸ் ஒரு பாடலை பாடுவார், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். பின்ன ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? பின்ன ஏன் நாம் கலங்க வேண்டும்? நமக்கு சுத்தமாக என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். அருமையான போதகர் ஆராதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், சொந்த பந்தங்களால் நாம் தள்ளிவிடப்பட்டோம், உற்றார் உறவினால் நாம் ஒதுக்கப்பட்டோம், மனிதர்களால் ஏவலமாய் பேசப்பட்டோம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஆமென் குஷ்டரோகி வருகிறான். ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று அவன் ஒரு விசுவாசத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். உங்களால முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆமென். அவர் அமைதியா இருப்பாரா? ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே இது உம்மால் கூடும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஆண்டவரே இது உம்மால நிச்சயம் கூடும், நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு அசாத்தியமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த காலவெளியில ஆமென், இந்த 5வது மாதத்துல இதெல்லாம் 4 மாதம் நமக்கு தடையா இருந்ததோ, இந்த 5வது மாதத்துல கர்த்தரவைகள் எல்லாம் நமக்கு ஜெயமாய் மாற்ற போகிறார். முதலாவது குஷ்டரோகி ஓடி வந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டா என்ன சுத்தமாக, ஆனா உங்களால முடியும். எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திடீர்னு ஓடி வந்து ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்து இது உன்னால முடியும்பா நீ செய்யு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவோமா? இல்ல, உன்னால முடியும் நீ செய்யின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அப்ப நம்ம மேல் வைத்திருக்க நம்பிக்கை எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி முதலாவது அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் முன் வருவோம். நம்முடைய இருதயத்தை மனதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தகுதிப்படுத்திக்குவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்குவோம்? அக்செப்ட் பண்ணிக்குவோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவன் இயேசுவை நன்றாய் அறிந்தபடினாலே அவன் கரெக்டா இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சொல்றான், உமக்கு முடியும் ஆண்டவரே, உம்மால இது முடியும், உம்மால் இது ஆகும் என்று சொல்லி இந்த காலவேளையில எது உலகத்தால் முடியாததோ, எது மனிதனால் முடியாதோ, எது மனிதனால் கூடாததோ அது என் தேவனால் கூடும். இரண்டாவதாக 8வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா யாருங்க? யாருங்க 100க்கு அதிபதி? யாருங்க? ஒரு உயர்ந்த இடத்தில், ஹல்லேலூயா, அவன் ஒரு பட்டணத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில். இப்ப நம்முடைய பட்டணத்துக்கு ஆமீன் ஒரு அதிபதி இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கலெக்டர், மாவட்ட கலெக்டர் இல்லைங்களா? மாவட்ட ஆட்சியாளர் தான் நம்முடைய பட்டணத்துடைய உயர்ந்த அதிகாரி. இப்படி ஒரு 100க்கு அதிபதியான ஒரு அதிகாரி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் திமிருவாதத்தினால, எப்படிங்க திமிரு பிடித்ததினாலே அவன் பலவீனமாய் இருக்கிறான், நீர் வந்து சுகமாகும். அப்படி சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லும் இங்கிருந்து, ஹல்லேலூயா, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்ப அவனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன், நான் ஒருவனை வா என்றால் அவன் வருவான், ஒருவனை போ என்றால் அவன் போவான், எல்லா அதிகாரத்தையும் என்னுடைய கரங்களிலே நான் வைத்திருக்கிறேன், ஆனால் என் வேலைக்காரனை நான் குணமாக்க முடியவில்லை. ஆனால் உம்மால் கூடும் என்பதை நான் விசுவாசித்தும் இடத்தில் வந்திருக்கிறேன். நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. I am not worthy that you come to my home. நான் எந்த விதத்தில் பாத்திரன் அல்ல, நான் ஒரு தகுதியற்றவன். ஒருவேளை உலகத்தில் வேணா நான் தகுதி உள்ளவனாய் இருக்கலாம், உலகத்தில் வேணா நான் 100க்கு அதிபதியா இருக்கலாம், உலக அதிகாரத்துக்கு நான் ஆமென் உட்பட்டவனாய் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பார்வைக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினவனாய் இருக்கிறான். முதலாவது ஆமென் குஷ்டரோகி விசுவாசத்தில் தேறினவனாய் இருந்தான், ஆண்டவரை அறிந்தவனாய் இருந்தான். இரண்டாவது இந்த ஆமென் 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் வருகிறான்.
முதல்ல ஆண்டவர்கிட்ட போகும்போது விசுவாசத்தோடு ஆண்டவர் யார் என்று அறிந்து போங்கள். ஆமென். அவர் நமக்கு நன்மை செய்வார். இரண்டாவதாக தன்னை தாழ்த்தி ஆமென் ஆண்டவரிடத்துல போறார். ஆண்டவர் சொல்ற, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கலப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுக்கிறார் ஸ்டேட்மெண்ட். யாரு கொடுக்கிறா? ஆண்டவர் கொடுக்கிற நம்மளை பத்தி ஸ்டேட்மெண்ட். உலகத்தான் யாரும் கொடுக்க வேண்டாம். ஆமென். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் நம்மளை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். நம்மளை பத்தி கேட்டு பாருங்க. யாராவது ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நம்மளை பத்தி கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு வார்த்தை இருக்கிறது, tell me your friend, I tell you who are you. உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்மை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனங்கள், நம்மை பற்றி சொல்லக்கூடிய குறைகள், நம்மை பற்றி சொல்லக்கூடிய தாழ்மையான காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அதை நிவர்த்தி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கு குஷ்டரோகி ஆண்டவரை அறிந்து விசுவாசத்தில் ஓடி வருகிறான். ஆனால் இரண்டாவது நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்தை விசுவாசித்து தாழ்மையாய் ஓடி வருகிறான். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பாப்பா போய் அவனுக்கு சுகமாக்கலாம். இயேசுவால் எல்லாம் முடியும். அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் அதிசயம் செய்ய முடியும், அவரால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும், இல்லாதவைகளை உருவாக்க முடியும், எதெல்லாம் நமக்கு தடையாய் இருக்கிறதோ அவைகளை உடைக்க முடியும், பிசாசுகளை அலறி அடித்து ஓடச் செய்ய முடியும். ஆனால் அவருக்கு நம்மை மறக்க தெரியாது. He never forgot. Hallelujah. நம்மை ஒருபோதும் அவரை மறக்க மாட்டார். நாம் சில நேரங்களில் அவரை மறந்து விடுகிறோம். நாம் சில பிஸி ஷெட்யூல்ல அவரை என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் தள்ளி வச்சிடுறோம். ஆனால் ஒருபோதும் நம்மை மறக்காத ஒரு தெய்வம் உண்டு. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசிய வார்த்தைகள் நிறைவேறும்படி நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த வார்த்தை ஆமென். இந்த யாருக்கு புரிந்தது? நான் என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். யார் அறிந்து கொண்டார்? ஒரு குஷ்டரோகி புரிந்து கொண்டார். என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று யார் அறிந்து கொண்டார்? ஒரு ஆமென் நூற்றுக்கு அதிபதி அறிந்து கொண்டார். தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதும். அவர் நமக்காய் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வெரி ஸ்ட்ரிக்ட்டா நீங்க இருங்க. இந்த உலகம் ஒண்ணுமே நமக்கு செய்ய வேண்டாம். we don't want anything in the world. நம்முடைய தேவன் நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாருங்க. நானும் ரொம்ப அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பல முறை நம்ம படித்திருந்தாலும் புதுசா படிக்கும் போது அது நமக்கு என்ன பண்ணுது, நம்மளை என்கரேஜ் பண்ணுது. ஒரு நூற்றுக்கு அதிபதி ஓடி வந்து அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் கேட்கிறான். ஆண்டவர் ஒருத்தனை வாஞ்சனா வருவான், ஒருத்தன் போஞ்சனா போவான், இவ்வளவு அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தும் நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு தாழ்மையாய் நீ இறங்கி விட்டாயே, உன் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் அடிக்கடி நாம் பாடுகிற பாடல், தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒருவேளை உலகத்தார் முன்பதாக நம்ம தாழ்மைப்பட்டு இருக்கலாம், ஆனால் நமக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை யார் அறிந்து கொண்டா? ஒரு குஷ்டரோகி நன்றாய் அறிந்து கொண்டான்.
ஆண்டவரை யார் அறிந்து கொண்டால்? ஒரு 100க்கு அதிபதி நன்றாய் அறிந்து கொண்டான். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அறிந்து கொள்கிறோமோ, அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்கிறோமோ, அவரை எவ்வளவு அவரை சார்ந்து இருக்கிறோமோ, எவ்வளவு அவரை நம்பி இருக்கிறோமோ, அவ்வளவும் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நன்மைக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி, யாருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி ஆண்டவர் இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்துட்டு வர்றாரு. இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆமென், அதே அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். 8ஆம் அதிகாரம், Matthew chapter 8 verse 27. ஆமா, நீங்க ஒரு அற்புதம் நடக்குது. சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா. சீஷர்கள்லாம் இவர் கூட இருக்கணும், நான் உங்க கூடயே வந்துடுறோம், ஆண்டவர் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்துட்டு அப்படி அந்த அற்புதங்களை பார்த்தோன்னே சீஷர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், ஆண்டவர் கூடயே இருந்துருவோம், இயேசு கிறிஸ்து கூடயே இருந்துருவோம் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பிரயாணம் பண்ணி, ஆமீன், படகில் ஏறி உட்கார்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து, ஆமீன், தூங்கி விட்டார். அவர் நித்திரை அடைந்தார். ஹல்லேலூயா. அவர் நித்திரையில் இருந்த பொழுது பயங்கரமான கடல் அலைகள் வருகிறது. கடல் அலைகள் வந்த பொழுது அவர்கள் மிகவும், ஆமென், ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. இங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சு. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதங்களை பார்க்கறாங்க. குஷ்டரோகி சுகமாகறான். ஆமென். 100க்கு அதிபதியோட, ஆமென், வேலைக்கார சுகமாகறான். அதுக்கப்புறம் பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு போறாரு, அங்க அற்புதம் நடக்குது. இதெல்லாம் பார்த்தும் ஜனங்கள், ஆமென், இந்த சீஷர்களுக்கு இயேசுவின் மேல ஒரு நம்பிக்கை வரல. அந்த, ஆமென், படகில், ஆமென், அவர் ஏறி போகும்பொழுது அலை அடிக்கிறது. அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு, ஆமென், அறிவு இல்லை, ஆண்டவரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான கோர காற்றும், ஆமென், அலைகள் அடித்த பொழுதுதான் அவரை எழுப்புகிறார்கள். அவரை பார்த்து சொல்ல, அற்ப விசுவாசிகளே. அப்படி என்றால் என்ன? இந்த 100க்கு அதிபதிக்கும், ஆமென், இந்த குஷ்டரோகிக்கும் இருந்த விசுவாசம் இவர்களுக்கு இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு விசுவாசம் தணிந்து போகிறது, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் உந்தி எழுப்ப விரும்புகிறார். விசுவாசத்தில் நாம் வளரும்படியாய் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சா மட்டும்தாங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். When you know about Jesus, you will get a faith in your life very strongly. ஆண்டவரை பத்தி நமக்கு பெருசா தெரியல அப்படின்னா கண்டிப்பா we cannot get any faith. நம்ம, ஆமென், விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கவே முடியாது, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்க அவங்களை பார்த்து சொல்றது, அற்ப விசுவாசிகளே. உடனே என்ன பண்ணார் ஆண்டவர்? காற்றை கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றால் அப்படி. இப்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஐயோ, இவர் யாரா இருக்கும், இவர் எப்படிப்பட்டவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவன் 28வது வசனத்தை வாசிங்கள். Verse 28. போதுங்க. இங்க ஒரு அற்புதம் பாருங்க, அற்புதமான அற்புதம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இப்போ அவர் இறங்கி என்ன பண்றாரு? அக்கறைப்பட்டு போகும் பொழுது அங்க பிசாசு பிடித்த 2 பேரும் ஓடி வராங்க. எப்படிங்க? அவங்க பயங்கரமான, அந்த ஒரு வேர்டு சொல்லப்பட்டு பாருங்க, அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினாலே அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது. Matthew chapter 8 verse 28-29. எப்படி இருந்துச்சு? அவங்க மிகவும் பயங்கர கொடியராய் இருந்தபடினால யாருமே அங்க நடக்க முடியல. because they are affected by the witchcraft, they are affected by the devil spirit, evil spirit. அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுது, ஏப்பா இப்ப வந்த மனுஷகுமாரனே, தேவகுமாரனே, உனக்கும் எனக்கு என்னப்பா, ஏன் இப்பவே வந்த? ஒரு பிசாசு பேசுது ஆண்டவரை பார்த்து. So devil always know about God, how God do the miracles, இல்லைங்களா? But still we doesn't understand about God. இன்னைக்கு நாம ஆண்டவரை என்ன பண்ணுவேன்? பெருசா அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனா பிசாசுக்கு தெரியுது, இவர் வந்தாருன்னா அற்புதம் நடக்கும்னு. ஹல்லேலூயா.
பிசாசு நல்லா அறிந்து வைத்திருக்கிறான். இவர் வந்த அற்புதம் நடக்கும், இவர் வந்தா ஏதோ பயங்கரமா நம்முடைய ராஜ்யம் அழிந்து போகும் என்று பிசாசு நன்றாய் அறிந்தபடினாலே அந்த 2 பேரும் ஓடி வந்து பிசாசின் பிடித்தவர் சொல்றாங்க, ஏப்பா உனக்கும் எனக்கு என்ன, எதுக்காக இப்ப நீங்க வந்தீங்க என்று சொன்னார். எப்படி பாருங்க ஆண்டவரை பிசாசு எப்படி அறிந்திருக்கான் பாருங்க. இவர் வந்தாருன்னா அற்புதம் நடக்கும், இவர் வந்தாருன்னா அதிசயம் நடக்கும், இவர் வந்தாருன்னா ஆகாத காரியங்களும் ஆகும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விசுவாசம். இது இருக்க வேண்டும். இது இருந்தால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் செய்வார். இங்க பிசாசு பிடித்த அந்த 2 பேரும் வந்த அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு ஷாக்கிங்கா இருக்குது. நேரா வந்து உனக்கு எனக்கு என்னப்பா, ஏன் இப்பவே வந்த நீ, நான் கொஞ்ச நாள் இவனை அலக்கழிச்சுட்டு போவேன்னு பிசாசுடைய ராஜ்யம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்தார். நான் சொல்லட்டுமா, இந்த பூமியில ஒரு மனுஷனாலும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. போன மாசம் ஸ்பேஸுக்கு வந்து போயிட்டு 4 பேர் வந்தாங்க. 9 லட்சம் கிலோமீட்டர் 4 நாள் பிரயாணம் என்று நினைக்கிறேன். 11 நாள் பிரயாணத்தை முடித்து அவர்கள் கீழே வந்தாங்க. அவ்வளோ செலவு பண்ணி வந்து 10 நிமிஷம் கூட அவங்களால அங்கே உட்கார முடியல. இது ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ். ஐயோ, ஸ்பேஸ்லேருந்து திரும்பி இறங்கி வராங்க, அது பயங்கரமா, அதாவது எத்தனையோ ஃபாரன் ஹீட்டு அந்த அவங்க கொண்டு வந்த அந்த அவங்க இறங்கின அந்த ராக்கெட்டோட ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. பயங்கர ஸ்டேட்மெண்ட். ஆனா இவன் ஆண்டவரை தொட்டு பார்ப்பதற்காக சந்திரமண்டலத்துக்கு போய் நிலவின் இன்னொரு பகுதியில் போயிட்டு 10 நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியல, ஓடி வந்துட்டான். இப்ப பாத்தீங்களா, ஆண்டவருடைய அறிவுக்கு எட்டாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனா இதுவே ஆண்டவர் கொண்டு போயிருந்தார்னா அங்க நித்தியமா இருப்பாங்க. இப்ப மனுஷன் தன் சுய புத்தியில, தன் சுய அறிவுல, தன் சுய ஞானத்துல போக நினைத்தால் எத்தனை மில்லியன் ட்ரில்லியன் டாலர் செலவழித்தாலும் அவனால முடியாது. ஆனால் ஒன்றுமில்லாமல் நம் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். மாங்கல்யான் போச்சு, சந்திரயான் போச்சு, சவுத் போல்ல போய் இறங்குச்சு. என்ன பண்ண முடிஞ்சது? என்னையா ரிசல்ட்னா ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. there is no result. இதுவே ஆண்டவர் கூட்டிட்டு போனார்னா வருஷமா அங்க இருக்கலாம். இந்த உலகம், இந்த விஞ்ஞானம், இந்த நாசா, இந்த இஸ்ரேல், இந்த இஸ்ரோ, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? வானத்துக்கு போய் தொட்டு பார்க்கலாம் நினைக்கிறாங்க. இல்ல, எக்காலம் ஊதும் அன்றைக்கு தான் நீங்களும் நானும் வானத்தை தொடுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக இந்த உலகம் என்ன முயற்சித்தாலும் முடியாது முடியாது முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் முடியும். இவங்க போனாங்க. இதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, யோசிச்சுட்டே இருந்தேன் நான். இவன் போய் அங்க உட்கார்ந்தா 10 நிமிஷம் கூட அவங்களால அங்க இருக்க முடியல. ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, பயந்துட்டு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அங்க பார்த்தா மின்மீன்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்குது, அது இதுன்னு இருக்குன்னு. சரி, ஏன் போய் அங்க வாழல? நீ போன இல்லை, இத்தனை 1000 கோடி செலவழிச்சு போன இல்லை, போய் கொஞ்சம் பொரோட்டாவோ பீஃப் கறியோ இல்ல முட்டையோ ஆம்லேட்டோ போட்டு சாப்பிட்டு அங்கே இருக்க வேண்டியது. உன்னால ஏன் முடியல? இதெல்லாம் மனிதர்களை ஏமாற்று வேலை. காரணம், வானத்தையும் மண்ட சிராசங்களை உருவாக்கினவர் என் ஆண்டவர். அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் அங்கே செய்ய முடியாது. ஒரே ஒரு கூட்டம் சேரும், எக்காலம் ஊதும் பொழுது மனவாட்டியாகிய சபை அந்த இடத்திற்கு சேரும். ஹல்லேலூயா. நித்தியமாக. அதுதான் அற்புதம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குஷ்டரோகிட்ட இருந்த விசுவாசம், ஒரு 100க்கு அதிபதியிட்ட இருந்த தாழ்மை, ஆமென், சீஷர்களிடத்தில் இருந்த ஆமென் பயம் ஆண்டவரை நெருங்க விடாமல் பண்ணிவிட்டது. ஆனால் ஒரு குஷ்டரோகிக்கும் ஒரு 100க்கு அதிபதிக்கும் இருந்த விசுவாசமும் தாழ்மையும் அவர்களை சுகமாக்கினது. ஒருவேளை இந்த 5வது மாதத்தில் நமக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், ஆண்டவர் செய்வார், அவரால் கூடும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். ஆண்டவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட சரீரத்தில் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.